துடிக்குது மனசு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க வாக்குவாதம் பண்ணதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அதாவது யாரும் வரல, இவங்க மட்டும் தான் வந்திருக்கான். மேடம் இவன் என் பக்கத்துல நான் சொல்றேன்ல, இதான் இருக்கிற முன்னாலுமே அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க மேடம், ஒரு தாலியில ஒரு பிச்சைக்காரங்களுக்கு கூட நம்ம பிச்சை போடுறோம் மேடம். ஒரு தாலி வந்து ஒரு எவ்வளவு நம்ம வந்து விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து, தாலியில கோக்குற ஒரு பொருள் வந்து நான் போட்டதெல்லாம் வெய். அந்த தாலியில இருக்கிற நகை கழட்டி கொடுன்னு கேக்குறாங்க மேடம். நான் திருப்பதிக்கு வேண்டிக்கலாம், நான் அன்னைக்கு கழட்டி குத்துட்டு இருப்பேன். என் புருஷன் உயிரோடு இருக்கும் போதே நான் போட்டதெல்லாம் எல்லா பணமும் கல்யாணம் பண்ண மேடம். வந்த மொய் பணத்தை போயிட்டாங்க. அப்ப 22,000 கடன் எம்ஜிஆர்ல ஏன் வச்சுட்டு வந்தாங்க? அந்த கடனை ஏன் நான் கொடுக்கணும்? அப்ப வேற யாருக்காவது பொண்ணுக்கு செலவு பண்ணாரு அவரு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் வாய முடியணும். கடந்த ஒரு வருஷமா பிரிஞ்சிருக்கீங்களா? உங்க குழந்தைய பாக்கல, உங்க குழந்தையோட செலவு, உங்க ஃபேமிலி. வெளில போடா அப்படின்னா ஒரு கட்டின பொண்டாட்டி வெளில போடா அப்படின்னா எப்படி இருக்குது? வெளில பொண்டாட்டி பாக்க வரணும், குழந்தை மேல பாசம், குழந்தை பாக்கல. நீ நான் என்ன சொல்லுங்க, உனக்கு பிறந்த குழந்தை தானே? பிறந்த குழந்தை நான் எப்படி நான் உள்ள போய் பாக்கிறதுக்கு? உனக்கு அக்கறை அவங்க அப்பா டோர் சாத்துறாரு, வெளில போடா வெளில போடா அப்படின்னு. எத்தனை ட்ரிப்பு அந்த டார்ச்சர் நல்லா குடிச்சா அவன் தம்பி என்ன டார்ச்சர் பண்ண உனக்கு தெரியல? உனக்கு தெரியாதா? 6 வருஷம் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம தான் இருந்தது. கல்யாணம் ஆச்சா உனக்கு? கல்யாணம் பண்ணி யார் பண்ணி வச்சது? ஏன் அவனுக்கு என்னடா நல்லா இருக்கான்? இல்ல எங்க சொந்தத்துல தான் நான் பொண்ணு எடுப்பேன் அப்படின்னு சொன்னான். சரி போட்டோம், அந்த கல்யாணம் முடிச்சு வெயி நல்லா இருக்கட்டும்னு. அந்த பொண்ணு இன்னைக்கு இவனை சேர்க்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. நீ வேலைக்கு போறது இல்ல, குடிச்சிட்டு வீட்டுக்கு வர. இவனும் சொல்றான் அவங்க வீட்டுக்கு போக கூடாது, அவங்க பொண்ணு சொல்லிட்டு நீ உங்க அக்கா வீட்டுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு. ஒரு அண்ணன் தம்பி கூட பேசிக்க கூடாதுன்ற ஒரு சுதந்திரம் இருக்கக்கூடாது. நீங்க கட்டுப்பட்டு இது என்ன மேடம் அது நியாயம்? இது இப்ப நான் வீட்டுக்காரன் வேண்டான்னு சொன்ன காரணம் என்னன்னா, இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எழுந்துக்க வேண்டியதா இருக்கு. நான் ஒரு வேலையிலயும் என்னால முழு கவனம் செலுத்த முடியல. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து எதை காரணம் காட்டி இன்னைக்கு சண்டை நடக்கும்ன்ற ஒரே அந்த டென்ஷன்லயே தான் இருப்பேன் நான் எனி டைம். எனக்கு இந்த வெறுத்து போச்சு அந்த டென்ஷன்ல. எல்லாரும் 4 பக்கத்துல எனக்கு டென்ஷன் கொடுத்து நெருக்கி 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 எனக்கு ஆத்திரம் தாங்க முடியாம தான் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு, என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட, உன் வயசுக்கு உன் வயசுன்னா என் வயசு என்னன்னு சொன்னாரு. அப்ப அந்த வார்த்தை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா இத்தனை கஷ்டத்தை தாங்கிக்கிட்டேன். 30 வயசு தான் கல்யாணம் பண்ணும்போது சொன்னா இல்லையா? 30 வயசு தான். எனக்கு என்ன தெரியுமா வயசு? 24 வயசு. நீ என்கிட்ட 27 இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். 24 எங்க அம்மா சொன்னாங்க, நான் சொல்லல, எங்க அம்மா சொன்னாங்க. உங்க அம்மாவும் சொல்லல, நீங்க சொல்லல. உங்க அம்மா நீ எத்தனை ஃப்ராட் வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஃப்ராட் ஊரே உங்க ஃபேமிலி சீட்டிங் பண்ணி ஃப்ராட். உங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லிருக்கீங்க. மேடம் அதுக்குதான் வீட்டுக்கு கூட்டு போனதவன வீட்டுக்கு கூட்டு போய் எல்லாரையும் பார்த்தான், எல்லார்கிட்டையும் பேசினா, எல்லார்கிட்டையும் கேட்டு எல்லாமே சொல்லதுக்கு அப்புறம் தான் இவன் இந்த மாதிரி பண்ணது. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே. என்ன கட்டாயப்படுத்த? அதுதான் மேம் எல்லாமே தெரிஞ்சுதான். இவன் தான் எல்லாமே அனுசரிச்சுட்டாங்க. அவர் பண்ண தப்பு பெரிய விஷயமே நாங்க எல்லாமே விட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா தாலி கட்டி ஆனதுக்கு அப்புறம் இனி அதை பத்தி பேசி பிரயோஜனம் விட்டு கொடுத்துட்டோம். வேலைக்கே போகாம இதுல என்ன நீ செலவு பண்ணி போயிருந்தேன் கம்பெனிக்கு 5 வருஷமா இன்னும் போயிருந்தேன். 5 வருஷம் இல்ல 3 வருஷம் போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது காலையில எழுந்துச்சு, சரி நம்ம குழந்தைய விட்டு வேலைக்கு போறாள், வீட்டு வேலைக்கு ஒரு வீட்டுல போய் பாத்திரம் தைக்கணும், நம்ம ஒய்ஃப் போறாளேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த வாசலை பெருக்கிட்டு வருவேன், தோட்டத்தை பெருக்கிட்டு வந்துருவேன். வந்தோடனே இவன் என்ன பண்ண சாப்பாடுலாம் கட்டி வச்சிருவா. உடனே ஈவினிங் வந்து
இவன் குழந்தைய தூக்கிட்டு ஸ்கூல்ல விட்டு அதுக்கப்புறம் போய் சமைக்க போவான். இப்படியே தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். நல்லா தான் அது இருந்தோம். மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 மாசம் தான் 3 மாசம் தான் அந்த வீட்டுல அவ்வளவுதான் இருந்தது. 3 மாசம் கஷ்டப்பட்டார், இல்லன்னு சொல்ல 3 மாசம் தான் கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆரம்பிச்சது அந்த அது கஷ்டமே இல்லையே, குடும்பத்துக்காக 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கீங்க, அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அந்த தோட்டத்தை ஃபுல்லா பெருக்கலாம், பெருக்கிட்டு இப்ப நான் சரி, அதை 2 பேரும் ஒட்டுக்கா சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க ஃபேமிலிக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க. அதான் மேடம் நான் சொல்றேன். எதுவுமே பண்ணல, எதுவுமே புரியுதானே மேடம்? அப்படின்னா லைஃப் கோச்சிங் பேசுறதானே மேடம் லைஃப். அதுக்கப்புறம் நகை வைக்காம சாப்பிடாம இது நகை வைக்காம குடும்பம் நடத்தணுமா? இப்ப நான் ஒரு போய் நான் எந்த விதமா யாருக்கிட்டையும் 10 பேச யாசகம் செய்யாம இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணை படிக்க வச்சுக்கிது. எதையோ படிப்புக்காக நான் உதவி கேட்டிருக்கேன் மத்தவங்க கிட்ட, மத்ததுக்காக சாப்பாட்டுக்கு இல்லைன்னு யார்ட்டையும் உதவி கேட்கல. வாடகை கொடுத்து இன்னைக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன், இல்லன்னு சொல்ல. இதுவே இப்ப அதே 2 பேரும் சம்பாதிச்சுன்னா அழகா வாடகை கொடுத்து சாப்பிட்டு நல்ல நிம்மதியா இருக்கலாமே. நீ வேலைக்கு போனா யாருமே கேட்க போறதே இல்லை, இவ்வளவு பிரச்சனைக்கு வர வேண்டிய வேலையே இல்லை. இப்ப உங்களுடைய குடும்பம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு யார் காரணம்? நான் மட்டும்தான் சொன்னா. ஒரு நிமிஷம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என் மனசாட்சிக்கு துரோகமா பண்ற அளவுக்கு நான் எதையுமே செய்யல. நான் எதை செய்தாலும் கடவுள்கிட்ட இது சரியா தப்பான்னு ஒரு முறைக்கு கேட்டுதான் செய்வேன். நிறைய முறை இவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். என்னன்னு கேளு, நம்ம 2 பேர்ல ஒருத்தர் பிரிஞ்சாலும் நீ தனியா போனாலும் உனக்கு மரியாதை இல்லை, நான் தனியா பிரிஞ்சு போனாலும் எனக்கு மரியாதை இல்லை. ஆனா 2 பேர்ல நடுவுல மாட்டிக்கிறது நம்ம குழந்தை மட்டும்தான். அந்த உனக்காகவும் வேணாம் எனக்காகவும் வேணாம், அந்த பிள்ளைக்காக நீ வாழ கத்துக்கோ. உன்னை 4 பேர் உன்னை அத்தனை பேரும் உன் சொந்தக்கார அத்தனை பேர் இருந்தா உனக்கு முன்னணியில கல்யாணம் பண்ணிருக்க யாருமே முன் வராத போது நீ ஏதோ நீ எங்கேயோ பிறந்த நான் எங்கேயோ பிறந்தேன், ஆனா 2 பேருக்கும் நமக்கு முடிச்சு போட்டிருக்கு, சேர்ந்து வாழ்ந்துட்டோம். நமக்காக ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. அந்த குழந்தைக்காகவும் நீ அவங்களோட சத்துக்காக நீ வாழ்ந்து காட்டு. நம்ம தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். நீ சொந்த முயற்சியில 10 ரூபா சம்பாதிச்சு வந்தா கூட என் புருஷன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சு கொடுத்தாருன்ற எனக்கு ஒரு கௌரவம் தேடி கொடு. உன்னால முடியாது நான் சம்பாதிச்சு வந்து தரேன் இல்லையா? உன்னால எனக்கு வேலைக்கே போக முடியலையா, நீ வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கோ, நான் வேலைக்கு போறேன் சொன்னா இல்லையான்னு கேளுங்க. நாங்க 2 பேரும் ஒத்து போயிட்டோம்னா இதுல 3வது மனுஷனுக்கு இடமே இல்ல. அதாவது இவர் இப்ப என்னன்னா நான் சொல்றபடி இவரு கேட்டு நடக்கல, நான் சொல்றது இவருக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், உடம்புக்கு முடியல, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துக்கோ, என்னால முடிஞ்சதை ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீ நானும் ஒத்துமையா இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துவோம். பொய் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணாலே மேடம் பிரச்சனை வராது மேடம். எது கேட்டாலும் பொய். நீ என்ன சாக்கிட்டு நீ எவ்வளவு இடத்துல இப்ப எனக்கு தெரிஞ்ச மேடம் நீ பணம் எல்லாம் போய் வாங்கிருக்க, நான் வாங்க வேண்டிய இடத்துல எல்லாம் போய் வாங்கிருக்கேன். ஆமா, இந்த மாதிரி நான் சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுல போயிட்டு 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க என்ன கேக்குறாங்க, உன்ன சொல்லிதான் வாங்கிட்டு போனோம். நான் பேசி பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட அந்த முறையிடுறாங்க. யாரும் நம்ம சொல்லிருக்க மாட்டாங்க. அவன் சொன்னது மட்டும் உண்மை. ஆனா சிலிண்டர் கிடைக்கல. பணம் திருப்பி கொடுத்தீங்க. பணம் கொடுத்தாச்சு. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்க? இல்ல கொடுக்கல. ஏன் அந்த பக்கமே நான் போல. பச்சையப்பன், நீங்க சொல்றது உங்களுக்கே சரின்னு படுதா? இன்னொரு விஷயம், நீங்க தானே கை நீட்டி பணம் வாங்குனீங்க. அதாவது நான் சொல்றேன், நீங்க தானே வாங்குனீங்க, பொருள் கிடைக்கல, திருப்பி அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம். பணம் இல்ல அப்ப அந்த டைம்ல பணம் கொடுத்துட்டேன். நான் அவங்க கிட்ட கொட்டிவாக்கத்துல அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து வீட்டுல வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு வண்டியில போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னா தெரியல. சரி நான் சம்பாதிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கம்பெனிக்கு போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. மேடம் வாங்கி அது 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேல மேடம். 1.5 வருஷம் ஆகல. நீங்களே கேளுங்க. இல்ல 2000 நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. 2000 சம்பாரிச்சு கொடுக்க 2 வருஷம் ஆகும். 1300 ரூபாய் என்னதான். 2000 ரூபாய் மேடம். அந்த பணம் நான் தான் சொல்றேன், என்னால முடியல, உடம்பு சரியில்லை. இதுதான் மேடம் கல்யாணம் பண்ணது உடம்பு சரியில்லை அப்படின்றீங்க. ஒரு நிமிஷம், நீங்க குடிக்க கூடாது இல்லையா? ஆமா, குறிப்பா உங்க லிவர் ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால. அப்பயும் குடிக்கிறீங்க? அதுதான் சொல்றேன்ல மேடம், டெய்லி பிரச்சனை இருந்தது. இது ஒரு செயின், ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்க குடிக்கிறதுனால பிரச்சனை வருது. பிரச்சனைனால தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். இவர்கள் தொடர்ந்து பேசினால் என்ன முடிவு செய்வார்கள்? சொல்ல துடிக்குது மனசு.